இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டை தாங்க நான் வந்து ரொம்ப மெயினாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிகப்படியாக நம்ம ஃபேமிலியில் பின்னாடி தான் உட்காருவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கம்ஃபர்ட் தரோம் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு காரில். அந்த வகையில் சிட்ரான் வந்து இந்த எஸ்யூவி கூப்பேல வந்து ரியர் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே கவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து சீட் கம்ஃபர்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த டை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 லேயராக கொடுத்துருக்காங்க, இங்கே காமிக்கிறேன். 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மேடு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்கள் தைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சப்போர்ட் தரும். நீங்கள் காலை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி உட்காரும் போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த தைக்கு சப்போர்ட் இருக்கிறப்ப. இதை வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக கொடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிட்ரானுக்கு நான் அதுக்காகவே பயங்கரமாக நான் பாராட்டுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹெட்ரெஸ்ட். ஒரு பேசஞ்சருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. நெக் பில்லோ இல்லாமையே லைட்டாக வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கூப்பே அப்படிங்கிறதுனால இந்த டாப் வந்து அப்படியே லைட்டாக பின்னாடி இறங்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஹெட்ரூம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நான் வந்து 5.5 எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த 6 ஃபீட்டில் இருக்கிறவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜர் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே போகலாம். ஆனால் வந்து மிடில் உட்கார்றவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலை வச்சுக்கிறது.